ஹாய் ஹலோ ஒலி பீப்பிள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் ராமின் லீலா இல்லை ராம் அண்ட் லீலா அந்த படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். எதுக்கிட்ட ராமின் லீலான்னு சொல்லிட்டு ராமன் லீலா அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள்லாம் கேட்கலாம். நம்ம சென்சார் போட்டிருக்காங்க இல்லையா, நீ எப்படி ராமின் லீலான்னு சொல்லுவேன், ராம் அண்ட் லீலான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி படத்தோட டைட்டில் மாற்றி விட்டாங்க. வருமா வராதான் நினச்சிட்டு இருந்தாங்க, ஆனால் வந்துருச்சு. ஆனால் வந்து படத்தை பார்த்ததுக்கப்புறமா என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னால், வராமே இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக பட்டுச்சு. உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு அதில் ஏதாவது ஒரு விஷயம் சொதப்பி இதாச்சுன்னா பரவாயில்ல, இந்த கண்டென்ட்டே வந்து நமக்கு ஒட்டவே ஒட்டாது அப்படின்ற மாதிரியான ஒரு கண்டென்ட் எடுத்து வச்சுட்டு அதை வந்து ஒட்ட ட்ரை பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம பொறுமையை ரொம்ப சோதிக்கிறாங்க. அதுதான் உண்மை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரே பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னால் ரியோ அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி அவருடைய ஃப்ரெண்டாக ஒருத்தர் வருவார் ராமுன்னு சொல்லிட்டு, அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் ஓகே, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதை தாண்டி மற்ற யாரோடைய பெர்ஃபார்மன்ஸாவது பயங்கரமாக ஆகா ஓகோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அப்படிலாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு இதில் வந்து வாய்ப்பே கொடுக்கல நம்ம படத்துடைய இயக்குனர். அதுதான் உண்மை. ஓவராலாக போகிற போக்கில் அப்படியே நீங்கள் இப்படி வாங்க, அவங்க இப்படி வருவாங்க, அவங்க இப்படி பேசுவாங்க, நீங்கள் பதிலுக்கு இப்படி பேசிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்து வச்ச மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலாக நிறைய லவ் ஸ்டோரி நம்ம பார்த்துருப்போம். ஆணுக்கும் லவ் ஸ்டோரியும் பார்த்துருக்குறோம், பெண்ணுக்கு பெண் லவ் ஸ்டோரியும் பார்த்துருக்குறோம். அப்புறமா சாதி விட்டு மதம் விட்டு கண்டம் விட்டு கண்டம் இப்படி நிறைய நம்ம பார்த்துருக்கோம். பிளானட் டு பிளானட் லவ் வந்தால் எப்படி இருக்கும் பார்க்குறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இயக்குனர் வந்து ஒரு வாசிப்பு ஒன்று வாசிச்சிருக்காப்புல. உண்மையிலே நாளாக மிரண்ட மக்களே, எப்பட்றா இப்போ இதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு ஏலியன் படமும் ஒரு பயங்கரமான ஒரு லவ் ஸ்டோரியும் பார்க்குறப்ப அப்படி ஒரு கிராஸ் ஓவரில் இப்படி ஒன்று இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதாவது உற்சாக பானத்தை அடிச்சுட்டே அப்படியே யோசிச்சாங்களா என்னன்றது எனக்கு தெரியல. எனக்கு உண்மையிலே பல இடங்களில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கிரிஞ்ச் மேக்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. உண்மையிலேயே படத்துலையே சில சீக்வன்ஸு அவங்களே கலாய்ச்சிக்கிறாங்க, அது வேறு விஷயம். அதுவும் குறிப்பாக அந்த இன்ட்ரோலுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்க்குறப்ப என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னால், வழக்கமாக நம்ம தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி தானே காதல் படங்கள் இப்படி தானே போவோம் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுச்சு. ஆனால் அது எல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரியே இருந்தது. சாயங்காலம் 6 மணிக்கு மேலே நான் வரமாட்டேன் அப்படின்னு அழுத்தெழுதி சொல்ல கரெக்டாக 6 மணிக்கு மேலே தான் அந்த நண்பர் வாரான் அப்படின்றப்ப இவன் தான் அவனோ அவன் தான் இவளோ அப்படின்ற மாதிரியே நமக்கு அது ஃபஸ்ட்டே ஸ்பாய்லரோடு தான் சொல்ல முடியுதுங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருக்காங்க படத்தை. கொஞ்சமாவது அவங்களும் ஃபஸ்ட்லேருந்தே ஒரு சீக்ரெசி ஒரு சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. அவங்க 6 மணின்னு அழுத்த இங்கே நமக்கு உள்ளுக்குள்ளே 6 மணி சொல்லுதான் பார்த்துக்க, அப்போ இந்த பிரச்சனையாக தான் இருக்கும் அப்படின்றது எக்ஸாக்டாக அதுக்குள்ளே வந்து வெறுமனை இந்த 6 மணிக்கு மேலே வந்து அவர் ஆனா மாறிடுவார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டா நீங்கள் அந்த படத்தோட தழுவல் இந்த படத்தோட தழுவல்னு சொல்லிடுவீங்கன்ட்டு நாங்கள்லாம் வேற்றுகிற மனுஷன் அப்படின்ற ஒரு பெரிய ஓலாவை விட்டாங்க. எனக்கெலாம் வந்து காது அப்படியே ரெண்டும் ஜொய் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டு ஆஹா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகிட்டு. உண்மையிலேயே எங்கேயுமே அதாவது ஒரு சீனில் நம்ம ரியோ வந்து அப்படியே லவ்வை நினச்சி அப்படியே வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாப்புல நமக்கு வந்து நீ அவளை நினச்சி ஃபீல் பண்ணுறியா இல்லை அவனை நினச்சி ஃபீல் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுதை தவிர்த்து ஐயோ ஹீரோ ஃபீல் பண்ணுறான்ப்பா நம்மளும் ஃபீல் பண்ணுமே அப்படின்லாம் ஓமை காட் லவ் ஸ்டோரி பார்த்துட்டு நான் இப்படிலாம் வந்து நிறைய பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் இந்த லவ் ஸ்டோரி பார்க்குறப்ப அதாவது நம்ம ஹீரோவோடைய அழகுக்கு இங்கே தமிழ்நாட்டிலையோ அல்லது மண்ணுலகுலையோ அவருக்கு வந்து பொண்ணு கொடுக்குறதுக்கு ஆளே கிடையாது, பொண்ணே இல்லை, வேற்று கிரகத்துலேருந்து தான் பொண்ணு அப்படின்ற மாதிரி வேறு லெவல் திங்கிங். வாழ்த்துக்கள், நான் மெய் சிலுத்துட்டேன். ஆமாம், அதை வந்து நம்ம சொல்லி ஆகணும். அப்புறம் டெக்னிக்கலாகவும் படத்துக்கு வந்து பெரிய சப்போர்ட்டிவாக எல்லாம் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஷார்ட்டாகவே கூட எடிட் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த படத்துடைய கண்டென்ட் இருந்தது. தேவையில்லாமல் நிறைய காட்சிகள், சில காட்சிகளாக நம்மளுக்கு பார்க்குறப்ப அதுவும் குறிப்பாக மாக்காப்பா ஆனந்த் வந்து அவர் பெண்ணாக மாறுறப்போ ஒரு அதெல்லாம் ஏங்க இது கில்மா படமாங்க அப்படின்ற மாதிரியே தான் நமக்கு தோணுச்சு. எப்படிங்க என்னங்க அப்படின்ற மாதிரியே இருந்தது. ஓவராலாக பார்க்குறப்ப வேறு லெவலில் நீங்கள்லாம் யோசிக்காத ஒரு கண்டென்ட்டை கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் பார்த்து சலித்த கதையை அதில் வந்து ஏலியன் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் உள்ளே வச்சு நம்மளை வந்து செய்யின்னு செஞ்சு விட்டு போயிட்டாப்புல இயக்குனர்.
வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5க்கு 2.5 கொடுப்பேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸ் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.